Hi friends, welcome to my channel. Today என்ன டாபிக் பார்க்கலாம்னா ஆவரேஜ் டாபிக்ல இருந்து லெசன் 4ல ட்ரூ ஆவரேஜ் ஃபால்ஸ் ஆவரேஜ் தான் பார்க்க போறோம். இதுல எப்படின்னா ட்ரூ ஆவரேஜ் ஃபால்ஸ் ஆவரேஜ்னா எப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதுல வந்து ஒரு ஆவரேஜ் வந்து ஃபால்ஸா இருக்கும், அதை வந்து நம்ம ட்ரூவா வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து நம்ம 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். 5 கொஸ்டின்ஸும் 5 மாடல்ஸ்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் காம்படேட்டிவ் எக்ஸாம்க்கான வீடியோஸ் போட்டுன்னு இருக்கேன். சிலபஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாம் போடுறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் நான் போடுற ஒரு வீடியோவும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The mean of the marks obtained by 100 students is 60 if the marks obtained by one of the students was incorrectly calculated as 75, whereas the actual marks obtained by him was 65. What is the correct mean of the marks obtained by the student? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மீன் இருக்குல்ல, மீன்னாலும் ஆவரேஜ்னு தான் அர்த்தம். சரிங்களா? மீன் கொஸ்டின் எங்கன்னா வந்தாலும் அது ஆவரேஜ் சம் தான். The mean of the marks obtained by 100 student is 60. 100 ஸ்டூடெண்டோடைய ஆவரேஜ் வந்து 60. அதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா 100 into 60 போட்டீங்கன்னா அதுதான் வந்து டோட்டல் மார்க். 100 into 60 போடும்போது நம்மளுக்கு 6000 கிடைக்குது. இது வந்து 100 ஸ்டூடெண்டோட டோட்டல் மார்க்னு வச்சுக்கலாம். If the marks obtained by one of the student was correctly calculation, ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் வந்து இன்கரெக்டா கொடுத்துருக்காங்க, 75 கொடுத்திருக்காங்க. இது வந்து தப்பான மார்க், கரெக்ட் இல்ல, தப்பு. whereas the actual mark obtained by him was 65. அவங்களோட ஆக்சுவல் மார்க் வந்து 65 தான், அவங்க வந்து 75 தப்பா கொடுத்திருக்காங்க. அப்போ ஆக்சுவல் மார்க் என்னது? இது வந்து ஆவரேஜ் மார்க். அவங்களோட ஆக்சுவல் மார்க் வந்து 65 தான். நமக்கு ராங்கா என்ன பண்ணிருக்காங்க, 70 மார்க் வச்சு 75 மார்க்னு வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, வாட் இஸ் த கரெக்ட் மீன் ஆஃப் த மார்க் அப்டைன்ட் பை த ஸ்டூடெண்ட்? கரெக்ட் மார்க்கை வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சுவல் மார்க்ல இருந்து ராங் மார்க்க டிஃபரன்ஸ் பார்க்கணும். பாத்தீங்கன்னா 10 வந்து கம்மியா போட்டு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 10 மார்க்ஸ் வந்து ஆக்சுவல் மார்க்கை விட அதிகமா போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ மைனஸ் பண்ணும். இப்போ வந்து நமக்கு டிஃபரன்ஸ் வந்து -10 ஆகுதா? அப்ப என்ன பண்றோம், டோட்டல் மார்க்ல இருந்து 10 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். அதனால நம்ம வந்து 6000 வச்சிருக்கேன், -10 அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு தான் கிடைக்குது 5919 கிடைக்குதா, 90 கிடைக்குதா. ஆனா நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, மீன் ஆஃப் த மார்க் அப்டைன்ட் பை த ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆவரேஜே கேட்டிருக்காங்க. அதனால அத வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அதனால 100ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 59.9 கிடைக்குது. இதுதான் இதோட ஆவரேஜ். செகண்ட் சம் பாருங்க. A mathematics teacher tabulated the marks secured by 35 students of 8th class. The average of their marks was 72. If the mark secured by Rima was written as 36 instead of 86, then find the correct average mark up to 2 decimal places. கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கலாம். The mathematics teacher tabulated the marks secured by 35 students in 8th class.
8th கிளாஸ்ல வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா. The average of their marks was 72. அந்த 35 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வந்து 72. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 35 72 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் வந்து கிடைச்சிரும். If the mark secured by Rima was written as 36 instead of the 86. Instead அப்படின்னு வந்துச்சுன்னா, instead of அப்படின்னா 86க்கு பதிலா வந்து 36 போட்டு இருக்காங்க டீச்சர். 36ன்னு போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். தென் ஃபைண்ட் த கரெக்ட் ஆவரேஜ் மார்க். அதனால நம்ம கரெக்டான மார்க் வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லணுமா. ஆனா என்ன சொல்றாங்க, மார்க்ஸ் அப் டு 2 டெசிமல் பிளேஸ், 2 டெசிமல் இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்றாங்க. கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுச்சா, 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் வந்து 72. இதுல என்ன மல்டிப்ளை பண்ணா டோட்டல் மார்க் கிடைச்சிச்சு 2520 கிடைச்சிச்சு. ரீமாவோடைய கரெக்ட் மார்க் வந்து 86, ஆனா ராங் மார்க் என்னன்னா 36. அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். இது டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 50 மார்க் வந்து கம்மியா போட்டிருக்காங்க. 50 மார்க் வந்து டீச்சர் வந்து கம்மியா போட்டிருக்காங்க ரீமாக்கு. அப்போ மைனஸ் ஆட் பண்ணி 36 தான் போட்டிருக்காங்க. அப்போ 86 வரணும்னா பிளஸ் 50 ஆட் பண்ணாதான் வந்து வரும். அதனால நம்ம என்ன பண்றோம், டோட்டல் மார்க் கூட 50 ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்க கம்மியா போட்டிருக்காங்க. ஆக்சுவல் மார்க் வந்து 86, 50 வந்து அவங்க கம்மியா போட்டிருக்காங்க. அதனால 50 ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு 86 வரும். அதனால நம்ம ஆட் பண்றோம். இப்போ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2570 கிடைக்குது. ஆனா நம்மளுக்கு ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஆவரேஜோட டெசிமல் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்டை வந்து டிவைட் பண்ணணும். டோட்டல் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர்னா 35 ஸ்டூடெண்ட்ஸ். இதான் டிவைட் பண்றோம். 7 டேபிள் அடிச்சோன்னு வச்சுங்களேன், 5 டேபிள் அடிக்கலாம். 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 7 5s are 35, 5 5s are 25 வரும். 1 5s are 5, பேலன்ஸ் 2, 4 5s are 20. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 514 டிவைடட் பை 7 கிடைக்குதா. இந்த 7 டேபிள் அடிச்சோம்னா 1 7s are 7, இங்க வந்து 7 7s are இப்படி அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 73.4222 அப்படி கிடைக்கும். அதனால நம்ம ஒரு பாயிண்ட்ல நிறுத்தணும், 2 டெசிமல நிறுத்தணுன்றதுக்காக 73.43ன்னு முடிச்சுக்கலாம். இதுதான் வந்து கரெக்டான ஆவரேஜ். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் பாருங்க. The average of mark of 14 student was calculated as 71, but it was later found that the marks of one student had been wrongly entered as 42 instantly, of 56 and of another was 74 instead of 32. The correct average is, question நல்லா புரிஞ்சுக்கோங்க. The average of mark of 14 student was 14 student உடைய ஆவரேஜ் மார்க் வந்து 71. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 14 into 71 பண்ணோம்னா நம்மளுக்கு 994 கிடைக்கும். But it was later founded the marks one student has been wrongly entered. ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் வந்து ராங்லி எப்படி என்டர் பண்ணிருக்காங்கன்னா 42 இன்ஸ்டன்ட் ஆஃப் 56 பதிலா 42ன்னு இன்ஸ்டன்ட் பண்ணிக்கிறாங்க. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மார்க் வந்து ஆக்சுவல் மார்க் வந்து 56, ஆனா வந்து அவங்க 42ன்னு ராங்க எழுதியிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா -14 ஆட் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு 56 கிடைக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. அண்ட் ஆஃப் அனதர் வாஸ் 74 இன்ஸ்டன்ட் ஆஃப் 32. 32க்கு பதிலா 74 போட்டிருக்காங்க. ஆக்சுவல் வேல்யூ வந்து 32 தான், ஆனா ராங் வேல்யூ 74 போட்டிருக்காங்க. இங்க அதிகமா போட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும்போது 42 அதிகமா போட்டிருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கணும். -42 வரணும், இங்க வந்து பிளஸ் வரணும். இந்த கரெக்ட் ஆவரேஜ் இஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ரீமார்க் மட்டும் கண்டுபிடிச்சாங்க. இதுல வந்து 2 ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து 56க்கு பதிலா 42 போட்டிருக்காங்க. செகண்ட் ஸ்டூடெண்ட்க்கு 32க்கு பதிலா 74 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து 14 வந்து கம்மியா போட்டிருக்காங்க, அதனால ஆட் பண்ணணும்.
செகண்ட்ல வந்து 42 அதிகமா போட்டிருக்காங்க, அதனால மைனஸ் பண்ணும். அப்ப டோட்டல் மார்க் எத்தனை 994. இது வந்து பிளஸ் ஆட் பண்ணோம், அதனால பிளஸ் 14. இதுல இருந்து மைனஸ் 42 பண்ணணுமா. இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது பண்ணீங்கன்னா மைனஸ் 28 வரும். 994 மைனஸ் 28. இதுல இருந்து இது மைனஸ் பண்ணீங்கன்னா 966 வரும். டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க, அதனால டோட்டல் மார்க், டோட்டல் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் 14. 7 டேபிள்ல பண்ணீங்கன்னா 2 டேபிள்ல பண்ணலாம். 2 டேபிள்ல பண்ணும்போது 7 டைம்ஸ் வரும். இது வந்து 4 2s 8 வரும். அப்புறம் 8 2s 16 வரும். அப்புறம் 3 2s 6 வரும். அப்ப என்ன வரும், மறுபடியும் 7 டேபிள் பண்ணுவோம். 1 7s 7, 6 7s எத்தனை வரும், 6 7s 42 வரும். பேலன்ஸ் 6, 9 7s 63. அப்போ 69 தான் இதோட ஆன்சர். கரெக்டான ஆவரேஜ் வந்து 62. நெக்ஸ்ட் பாருங்க, the average marks is science subject of the class of 20 student is 68. If the marks of 2 students were misreaded as 48 and 65 of the actual mark, 72 and 61 represently, then what would be the correct average? இதுலயுமே வந்து ரெண்டு பேரோட மார்க் வந்து தப்பா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, the average marks in science subject of the class of 20 students இருக்காங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கிற கிளாஸ்ல அவங்க வந்து ஆவரேஜ் வந்து 68 தான். இப்ப என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு டோட்டல் வேல்யூ வச்சிரும். 20 ஸ்டூடெண்ட்ஸ் 68 மார்க்ஸ், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1360 கிடைச்சிருது. இஃப் த மார்க்ஸ் ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மிஸ்ரீடட் அஸ், ரெண்டு பேருக்கு வந்து மார்க் தப்பா போட்டிருக்காங்க. 48 65, அது ஆக்சுவல் மார்க் வந்து 72 and 61. ஆக்சுவல் மார்க் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், 72 61. அப்போ ராங் மார்க் பாத்தீங்கன்னா 48 56. அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் மார்க் வந்து 72, அவங்க வந்து 48 தான் போட்டிருக்காங்க. அப்போ ஆட் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு 24 ஆட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவல் மார்க் 65, ஆனா 61 தான் போட்டிருக்காங்க. இதுக்குமே ஆட் பண்ணணும், சரிங்களா. ஆக்சுவல் மார்க் 61 தான், ஆனா 65 போட்டிருக்காங்க. அப்போ -4 பண்ணணும். இதுல வந்து கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், ஓகேவா. அப்புறம் டோட்டல் மார்க் எத்தனை 1360 பிளஸ் இதை ஆட் பண்ணணும்ன்றதுக்காக 24. இதுல வந்து மைனஸ் பண்ணோம், அதனால 4. 24ல 4 போயிடுச்சுன்னா 20. அப்போ 1360 பிளஸ் 20 வந்து 1080 வரும். டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20, அதை அப்படியே போட்டுக்கணும். 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிள் ஆச்சுன்னா 1 2s 2, 6 2s 12, பேலன்ஸ் 1, 9 2s 18. அப்போ இதோட மார்க் ஆவரேஜ் வந்து 69. கரெக்டான ஆவரேஜ் வந்து 69. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் பார்த்ததும் ஃபோர்த் பார்த்ததும் வந்து ரெண்டு பேர் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. இதுல பாருங்களேன் 3 ஸ்டூடெண்டோட மார்க் வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு. வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். The average marks in English subject of a class of 24 students in 56. 24 student in 56. If the mark of the 3 students were misreaded as 44, 45 and 61 of the 61, actual mark 48, 59 and 67 represently, then what would be the correct average? அப்படி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்க, the average mark in English subject of a class of 24 students வந்து 56 average. அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 24 into 56 பண்ணும்போது 1344 வருது. இஃப் த மார்க்ஸ் ஆஃப் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வேர் மிஸ்ரீடர், 3 பேருக்கு தப்பா போட்டிருக்காங்க. எப்படின்னா 44, 45 and 61 போட்டிருக்காங்கன்னா, ஆனா ஆக்சுவல் மார்க் வந்து 48, 59 and 67. ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவல் மார்க் எழுதிக்கலாம். 48, 59, 67 எழுதிக்கோங்க. இப்போ ராங் மார்க் எழுதிக்கலாம். 44, 45, 61 இருக்கா, இதுங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா 4 கம்மியா போட்டிருக்காங்க, அதனால நம்ம 4 ஆட் பண்ணிக்கணும். இதுல பாருங்க 59, 45 தான் போட்டிருக்காங்க. அப்போ 14 ஆட் பண்ணாதான் 59 வரும், அதனால ஆட் பண்ணணும். இதுல வந்து 61 போட்டிருக்காங்க,
ஆனா ஆக்சுவலா 67, அதனால +6 போட்டுக்கணும். இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா இது மூணுமே ஆடிங் பிளஸ்ல இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ண 24 கிடைச்சிச்சு. டோட்டல் வேல்யூ கூட இதை பிளஸ் பண்ணிக்கோங்க. 1344 கூட +24 பண்ணீங்கன்னா 1368 வரும். இதை ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுனால டோட்டல் எத்தனை ஸ்டூடெண்ட்னா 24 ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்றோம். 2 டேபிள்ல பண்ணும்போது இது 12 டைம்ஸ் வரும். இது 684 டைம்ஸ் வரும். மறுபடியும் இது 6 டேபிள், இது 2 டேபிள் பண்ணும்போது 6 டைம்ஸ் வருது. இது 342 டைம்ஸ் வருது. மறுபடியும் 6 டேபிள்ல பண்ணும்போது 1 டைம்ஸ், இது 57 டைம்ஸ் வருது. அப்போ கரெக்டான ஆவரேஜ் 57. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல நிறைய எக்ஸாம்க்கான நோட்ஸ்லாம் நான் போட போறேன். எல்லா நோட்டிபிகேஷனா வரும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.